இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ திரு, நான் திவ்யா பேசுறேன். எப்படி இருக்கு திரு? அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, எல்லாம் நார்மலா தானே இருக்கு. இங்க எல்லாம் நார்மல் தான் திரு. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? இவன் கிட்ட அத்தையை பத்தி சொன்னா இன்னும் வருத்தப்படுவான். அதனால நாம சொல்ல வேண்டாம். என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்காங்களா? திவ்யா, லைன்ல இருக்கியா? இருக்கேன் திரு. இங்க அத்தை நல்லா இருக்காங்க. அம்மா நினைச்சதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். திரு, இங்க என்ன நடந்தாலும் நீ யார் கண்டிப்படாம இரு. இப்போதைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். உன் கேஸ் விஷயமா நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் கிட்ட நான் பேசினேன். அவரும் நாம எடுத்த முடிவுதான் சரின்னு சொன்னாரு. சோ என்ன ஆனாலும் நீ வெளியவே வந்துடாத. பட் உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி தனியா இருக்கிறது? ப்ளீஸ் திரு, அத பத்திலாம் நீ யோசிக்காத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. நாளைக்கு எப்படியாவது ஆட் ஷூட் நடந்தே ஆகணும். எது நடக்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் பிளான் பண்றாங்களோ அதை நீ செஞ்சு காட்டணும் திரு. அது வரைக்கும் நீ போலீஸ் கிட்ட மாட்டவே கூடாது. இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பிளான் பண்ணிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு கேவலமானவங்கல்ல. உன் மேல இப்படி பழி போட்டவங்கள கண்டிப்பா ஹலோ, நான் சும்மாவே விட மாட்டேன் திரு. திவ்யா, calm down. ஓகே திரு, நான் நார்மலா தான் இருக்கேன். நீ வருத்தப்படாத திரு. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். லவ் யூ திரு. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் அவர் சுமங்கலி பூஜை பிரசாதத்தை எடுத்துக்காததுதான். அதை மட்டும் எப்படியாச்சும் அவருக்கு கொடுத்தாச்சுன்னா இந்த பிரச்சனை நிச்சயம் சரியாயிடும். ஆனா அவர் இருக்கிற இடத்துக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? நல்லூரம்மா, இதுக்கு ஒரு வழி காட்ட மாட்டியா? மகா, இங்க வா. அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னக்கா இப்படியெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்க அக்கா. நீ போய் திருவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரியா? அவன் வெளியே வந்து சாப்பிட்டானா ரொம்ப கஷ்டமா. அப்புறம் யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். நான் நினைச்சேன்க்கா, நீங்க சொல்லிட்டீங்க. நான் கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கறேன். நானே கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா நான் இப்ப பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். அக்கா, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க அக்கா. தேங்க்ஸ் மகா.